எப்பா ஐயா. இதை மெயில் பண்ணிவிடு. சரிங்கய்யா. பேர் என்னப்பா? வேலுங்கய்யா. வயசு? 33. ஊர்? குறிஞ்சிக்குடி. யோ, அது ஊரே இல்லையா, மலையா? அங்கே போய் இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற அலம்பல் தாங்க முடியலையா? உன் அப்பா பேர் என்ன? மாடசாமிங்க. இந்தா இதில் கையெழுத்து போடு. அப்பா அவன்கிட்ட கையெழுத்து வாங்க. சரிங்க. இதில் என்ன எழுதியிருக்குதுன்னா, நானும் என்னை சேர்ந்தவங்களும் இந்த மலையில் வாழ மாட்டோம், கவர்மெண்ட் கொடுக்குற இடத்துல குடியிருப்போம். அந்த மலையில் இருக்கிற அத்தனை பேரையும் கீழே இறக்கி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் செஞ்சு முடிக்கலைன்னா என் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதில் கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கிட்டு போய. ஆதாரில் இந்த மலையில் இருக்கிறன்னு வராது, கோடி நாயக்கன் ஊரில் இருக்கிற மாதிரி தான் வரும். குடித்தலைவனை கேட்காம இதை செய்யக்கூடாதீங்க. அன்றைக்கி மலையில் குடித்தலைவங்கிட்ட உத்தரவு வாங்கிட்டாயா பேசுனேன்? மலைக்கே நான் தான் அதிகாரி மாதிரி பேசுனேன். இப்போ எங்கேருந்து வந்தான் உன் குடித்தலைவன்? ஒன்று கழுத்தை போடு, இல்லைன்னா உன் குடித்தலைவனை கூட்டிகிட்டு வந்து உன் பொண்டாட்டி வைத்தியம் பார்க்க சொல்லு. போயா வெளியே போயாங்கிற எரிச்சலை கிளப்பிட்டு. என்ன லெட்டருங்க? மலையில் வாழக்கூடாதுன்னு எழுதி கேட்குறாங்கண்ணே. கையெழுத்து கேட்டால் போட வேண்டியது தானே? உன் சொத்தை எழுதி கேட்டாங்க. மலை என் சொத்து தானே, அதை கேட்டால் எப்படின்னு எழுதி கொடுக்குறது? உனக்கு ஒரு விவரமும் இல்லை. என்ன இது வரைக்கும் 5 தடவை கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டி போய் இனிமேல் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு எழுதி வாங்கினாங்க. நான் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ அவங்க சொல்கிற இடத்துல கையெழுத்து போடு. அந்த மலையை அவங்க எடுத்துக்கிறட்டும். உன் பொண்டாட்டி தான் உனக்கு மலை மாதிரி. அவ இல்லாமல் எந்த மலையில் போய் வாழ போகிற? இந்த மலையெல்லாம் உனக்கு கிட்ட 100 மலை. போய் கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கிட்டு வா. என்னையா கையெழுத்து போடுறீங்க? யோ, அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா? இந்தாப்பா கையெழுத்து போடு. தெரியாதுங்க. கையெழுத்து போட மாட்டியா? கை நாட்டா? வா கட்ட வரல. அம்மா எங்க சாமி? போய் சாப்பிடு. ஏமா சின்ன பிள்ளை இப்படி தனியா விட்டுருக்க? உனக்கு துணைக்கு யாரும் இல்லையாம்மா? என் வீட்டுக்காரு எங்க போயிருக்காப்ல? வெளியே போயிருக்கு. எந்த ஊர் மணி? மலை மேல குறிஞ்சிக்குடி. குறிஞ்சிக்குடியா? உன் உடம்புக்கு என்னமாச்சு? பகுத்து வலி. ஏமா ஒரு நிமிஷம் மாமா. சொல்லுங்க சார். பேஷண்ட் இப்படி கீழே படுக்க போடுவீங்களா? சார் பெட் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. அதுக்கு இப்படியா பண்ணுவீங்க? நீங்க டாக்டர் தான் கேக்குறீங்க. சேவையெல்லாம் முடிஞ்சா? வணக்கம் டாக்டர். பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கொடுத்தோம். பாப்பா பக்கம் பாவமா இருந்துச்சு, அதான் பார்க்க. அப்படியா? என்ன டாக்டர் பேஷண்ட் இப்படி கீழே போட்டுருக்கீங்க? அது வந்து பெட் காலி இல்ல, காலியான ஒண்ணு கொடுத்துருவான். சரியா? உடம்பு எப்படிமா இருக்கு பாருமா. கைய காமி. மக்களுக்கு எவ்வளவோ உதவி செய்யறோம். இந்த ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லைன்னா வாங்கி தந்திருக்க மாட்டோமா என்ன? எது இல்லைன்னா சொல்லுங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம்ல. பெட்டுக்கு டெண்டர் விட்டுருக்கோம் தாஸ், வந்துடும். வாங்க தாஸ் உட்காருங்க. உங்க சமூக சேவையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை வாழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன். டாக்டர் அந்த பொண்ணுக்கு என்ன டிசீஸ் டாக்டர்? தாஸ் she is almost dead. என்ன டாக்டர் சொல்றீங்க? 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிரெயின் மேக்ஸிமம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒயிட் செல் கவுண்டிங் டே பை டே குறைஞ்சிட்டே வருது. இந்த டிசீஸ்க்கு லெட் பாய்சன் சொல்லுவோம். இந்த நோய் எதனால டாக்டர் வருது? இன்னைக்கு பாதி நோய் தண்ணியால தான் பரவுது. குறிப்பா இந்த பொண்ணுக்கு வந்திருக்கிற லெட் பாய்சனிங் தண்ணியால தான் பரவி இருக்கு. தண்ணியா? டாக்டர் இந்த பொண்ணு கொட்டக்குடிக்கு மேலே குறிஞ்சி குடின்னு ஒரு மலை கிராமத்து பொண்ணு டாக்டர். அங்கே நம்மள மாதிரி கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறது இல்லை. இயற்கையான காற்று, அருவியிலேருந்து வர மூலிகை தண்ணி, இப்படி குடிச்சு வாழ்றவங்களுக்கு எப்படி டாக்டர் இந்த வியாதி வரும்? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏற்கனவே 2 கேஸ், இது 3வது கேஸ். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி இடத்துல தான் கடைசி இடத்துல குடிச்சு போட்டு வாழலாம்னு நினச்சேன். அங்கேயும் நம்மளால கை வச்சு ஆப்போசிட்டாங்களா? டாக்டர்
அந்த பொண்ணு உயிரோட இருக்க வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க டாக்டர். இந்த டிசீஸ் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச், கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். டோன்ட் வரி. ரொம்ப நன்றி டாக்டர். வாங்க. அசையாம உட்காரு. நல்லா அழுத்தி வை. நல்லா முழிச்சு பாரு. இப்போ கிடைக்கும். வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே கிடைச்சிடும். ரொம்ப நன்றி. வாங்க. வேலு வா. நாளைக்கு உங்களை எங்கனே பார்க்குறது? இன்னும் இங்கே படுத்திருப்பேன், நாளை எங்கே படுக்கிறனோ நீ ஆஸ்பத்திரியில் போயிரு, நான் வந்து உன்னை கூப்பிட்றேன். போயிட்டு வாப்பா. தங்கம், சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியா? அப்பா, உனக்கு துணி மாற்றி வரேன். உனக்கு அப்பா ஊட்டி விடுறேன். எனக்கு இங்கே பாம்பு புத்துக்குள்ள மாட்டினது போல இருக்கு. மலைக்கு போய் உன் கையால வெங்காய தண்ணி குடிக்க போல இருக்கு. கை காலு மேலெல்லாம் பத்து பத்தா வருது. எனக்கு ஒன்றும் நல்லா இல்லை. நல்லா பார்த்துக்க. உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், பத்திரமா பார்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே ஆன்லைன் தான். ஆஃப்லைனை க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது ஒரு நெட் சென்டருக்கு போய் www.tnpds.gov.ங்கிற வெப்சைட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அப்போ நீங்கள் கார்டை வாங்கிக்கலாம். சரிங்க சார், வா போகலாம். ஆ, இதுக்கெல்லாம் நேர் வழி விளங்காது, குறுக்கு வழி தான். ஆமாம், வேலு குனிஞ்சு கும்பிட்டுக்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீ மேற்படி மட்டும் பாரு. ஐயா, உங்களை பார்க்க தான் வந்தோம். ஏய் ஒரு கூப்பிட்றேன். என்ன உள்ள அவன் கூட்டாளியை பார்க்க போனியாக்கும்? என்ன சொன்னியா? அங்கே ரேஷன் கார்டு கேட்டோம், 10 நாள் ஆகுங்கிறாங்க. ஆன்லைன் அங்கே இருக்கப்ப ஆஃப்லைனை தேடி போகும்போது தெரியும். உனக்கு பச்சை கார்டா வெள்ளை கார்டா? பச்சை கார்டு தான், அப்போ தானே காப்பீடு திட்டம் கிடைக்கும். சரி, இப்போ 5 ரூபாய் எடு, 3 நாள் வாங்கிக்க. நாளைக்கே கொடுத்தா நல்லா இருக்கும். அப்போ 8 எடுத்து வை. அம்புட்டு இல்லையே. 3னா 5, 2னா 6, 1னா 8. ஐயா, நாங்கள் ரொம்ப ஏழைங்க ஐயா, இப்போதைக்கு பார்த்து பண்ணுங்க ஐயா. சரி, ப்ரூஃப் என்ன வச்சிருக்க? ஆதார் இருக்குங்க. கொண்டா. சரி, இது போதும். நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல வந்து கார்டை வாங்கி பணத்தை கொடு. இந்தா, தொழிலில் நான் ரொம்ப நேர்மையானவன். வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். சரிங்க. பண்ணுறதுலாம் அயோக்கியத்தனம், இதில் நேர்மையா நேர்மை.
வணக்கம்ங்க. கும்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், முத காசு எடு. வேற யாருக்கு தேவைன்னா சொல்லு. கண்டிப்பா. வேலு, வந்த வேலை முடிஞ்சிச்சு. இனி வைத்தியச்சிட்டு தான் வாங்கணும். பார்ப்போம். அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு சார். வேறு என்னம்மா உங்கள் வீட்டுக்காரன் பேர்? மணிங்க. உங்கள் அப்பா பேர்? தங்கம். சரி கொடுத்து விடுப்பா. வாமா, காசு கொடுக்கணும். எதுக்கு? ஐயா, என்ன ஆதார், ரேஷன் கார்டு, இதெல்லாம் இவ்வளோ வருஷம் எப்படி வாங்கிட்டு வந்தேன்? மாதம் உனக்கு எம்பிடி சம்பளம்? மாசத்துக்கு கணக்குலக்கு தெரியாதீங்க. ஒரு நாளைக்கு எம்பிடி கூலி வரும்? 400-500 வரும். அப்போ மாதத்துக்கு 10,000 வச்சாலும் வருஷத்துக்கு 1,20,000 ஆகுது. ஆனால் அரசாங்கம் 72,000 உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கார்டு கொடுக்கணும்னு சொல்லுது. நீ வறுமை கோட்டுக்கு மேலே இருக்க, உனக்கு எப்படி கார்டு கொடுக்குறது? இல்லை, உனக்கு கார்டு கிடைக்காது. ஐயா, என் பொஞ்சாதி உசுருக்கு தவதாய்ப்பட்டு கிடக்கா. ஐயாவுக்கு மனசு இறங்கி வரணும். இந்த சின்ன பையன் வார்த்தையை பெருசாக்காம மன்னிச்சு கிளம்பா. ஐயா, இந்த எடுத்துட்டு போ, இந்த எடுத்துட்டு போ. போறியா? கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா? போ போப்பா போ. வணக்கம்யா. 10 நாள் முதல்ல செல்போன் எடுத்து பேண்ட் பாயில வை. இப்ப சொல்லு. அந்த கையெழுத்துக்கு தான். எந்த கையெழுத்து? அந்த வீட்டு பட்டா விட்டாங்க. வருமானம் அதிகம் காடு தர மாட்டேன்ட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை சொல்ல மறந்துட்டேனே. நீ 10 பண்டான்னு சொல்லியிருப்ப, அதான் வெளியே போன்ருப்பாங்க. சரி போட்டும், இன்னொரு வழி இருக்கு சொல்கிறேன், கேட்டுக்க. உங்களை மாதிரி ஏழை வாழையில அந்த அரசாங்கம் இருக்கு. நாங்களாம் நேராளம் பார்க்காம நாயா போய் உழைக்கிறது யாருக்குங்கிற உங்களுக்காகத்தான். எப்பா ஏய் சார், இப்படி உள்ளாப்பா வா, என்னையும் கவனிக்கணும். இந்தா தாசில்தார் சொன்னாருந்தே போட்டு தர்றேன். போ. அண்ணே, கார்டு வாங்கிட்டியா? நீ என் பூங்குடி பொழைச்சிக்கிறோம்லண்ணே. உன் குடும்பம் உழையாம இருந்தால் சரிதான். அண்ணே, பசியில் கிருன்னு வருது, காசு இல்லை, ஒரு டீ வாங்கிக்கொண்ணே. கேட்கவே கஷ்டமாக இருக்கு. உன் கையில் காசு இல்லை, இவ்வளோ பட்டினியாக இருக்குன்னு தெரியும். அண்ணே 2 டீ போடணே. ஏன் பீயாங் கிளாஸ் இல்லையா? ஏன் இந்த கிளாஸ்ல நீ குடிக்க மாட்டியாக்க? பீயாங் கிளாஸ் வாங்கி அதில் டீயை போட்டு கழுவிட்டு உட்காந்துக்க சொல்றியா? இல்லைண்ணே, பேப்பர் கிளாஸில் மெழுகு தடவை இருக்கும், இதில் குடிச்சா வயிறு கட்டு போயிடும், அதனால கேட்டேன். நீ சுத்தக்காரன் தான் தெரியும். கிளம்பு கிளம்பு, காசை கொடுத்துட்டு கிளம்பு. இதில் இருக்க அரசியல் உனக்கு புரியாது. முதல்ல ஒவ்வொரு கடையிலையும் 2 டம்ளர் முறை இருந்துச்சு. இப்போ எந்த பையனாலும் வா குடி தூக்கி எறின்னு ஆக்கிட்டாங்க. இதுலேயும் ஜாதி ஒட்டிகிட்டு இருக்குப்பா. இந்தா உன் மகளுக்கு எதாவது வாங்கிட்டு போ. எதுக்கு? வேணாண்ணே. இது கடனோ கைமாத்தே இல்லைப்பா, அண்ணன் தம்பி செய்கிற முறை. எனக்கெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைப்பா. அரசாங்கம் என்னை வறுமை கூட்டு மேலே தான் வச்சுருக்கு. ஒரு நாளைக்கு 27 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன். இந்தா வச்சுக்க. நீங்கள் செஞ்ச உதவிக்கு என்கிட்ட எந்த கைமாறும் இல்லைண்ணே. ஆனால் நான் உங்களை நெஞ்சாங்கூட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், எப்பயும் இறக்கி விட மாட்டேன். அண்ணே, நீங்கள் என் கூட மலைக்கு வந்துருங்கண்ணே. இல்லை இல்லை, நீ குடும்பத்தோடு நல்லா இரு, அதுவே எனக்கு போதும். போயிட்டு வா. வரேண்ணே. போயிட்டு வா. சார், குறிஞ்சிக்குடி மலை மேலே இருக்க உங்கள் ஃபேக்ட்ரி பற்றி தான் பேச வந்திருக்கேன். அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர கழிவு நீரை பூரா மேலேருந்து வர ஆற்றுல கலந்து விட்டுருக்கீங்க. அதனால அந்த தண்ணியை குடிச்சவங்க பூரா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இதெல்லாம் தாய்ப்பாலில் விஷத்துக்களுக்கு சமம். வெக்கமலை உங்களுக்கு மலையை அவங்க தெய்வமாக நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை அழிச்சு காசாக்க பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் படக்கூடாது. மலை மேலே ஏறி இயற்கையை நிம்மதியாக வாழ்றாங்க. விவசாயத்தை கொண்டு விட்டு இப்போ காட்டையும் மலையும் காசுக்காக குறி வச்சிருக்கீங்க. விட மாட்டேன் சார். அந்த மலை மேலே இருக்க உங்கள் ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணி கீழே இருக்க விட மாட்டேன். அந்த மக்களுக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு நீங்கள் தான் காரணங்கிற மொத்த எவிடன்ஸ் இதில் இருக்கு.
மேனகா, மிஸ்டர் தாஸ், உங்க கோபம் நியாயமானதுதான். நடந்ததுக்காக நாங்க வருத்தப்படுறோம். ஆனா எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்? அந்த மலையில் உள்ள ஃபேக்டரினால அந்த மக்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. நீங்க தான் அவங்க உசுரோட விளாடுறீங்க. முடிவை சொல்லுங்க சார். அந்த மலையில் இருக்க ஃபேக்டரியை ஒழுங்கா இழுத்து முட்டு கீழே இறங்குங்க, இல்ல இறங்க வைப்போம். ஃபேக்டரியை மூடுற பேச்செல்லாம் எடுக்காதீங்க. உங்களை மாதிரி 100 தாஸ் வந்தாலும் முடியாது. இந்த மாதிரி பல கேஸை சந்திச்சிட்டோம். எங்களாலையும் காயை நகர்த்த முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சார் சுற்றுவடி மிரட்டுறீங்களா? எல்லா தோட்டாவை நெஞ்சில வாங்கிட்டு போன நினைக்காதீங்க. ஒரு நாள் வரும் உங்க கார்பெட் காரங்க நெஞ்சில ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்போம். இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு, எடுத்துக்கங்க. இல்ல வேணாம், கேஸை போட்டு ஃபேக்டரியை இழுத்து மூடுவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய்கிட்டே இருக்கலாம். கேஸை நாங்க சந்திச்சுக்கிறோம். டேக் யுவர் ஓன் டெசிஷன். சார் என்னன்னாலும் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை சார். பொதுமக்கள் சார், உங்க ஃபேக்டரியிலிருந்து வர கெமிக்கல் கழிவு நீரை போற ஆத்துல மட்டும் கலந்து விடாங்க சார். இதெல்லாம் உங்க நல்ல மனசுக்கு தான் சொல்றேன்.